இந்த வீடியோவில் பிரதம மந்திரி வழங்கும் பயிர் காப்பீடு திட்டத்தை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் சிஎஸ்சி ஐடி இல்லாமல் சிட்டிசன் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து ஃபார்மர் கார்னர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் லாகின் ஃபார்மர் அப்படின்னு இருக்கும், கெஸ்ட் ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் வந்துட்டு பயிர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஃபார்மர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே கொடுத்துருங்க. கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த மறுபடியும் இந்த கேப்சா கோடை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் நீங்கள் ஃபார்மர் லாகின் போகாமல் கெஸ்ட் ஃபார்மர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து ஃபுல் நேம் கேட்பாங்க. உங்களுடைய பெயர் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே போல் வந்து இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் பாஸ்புக் நேம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட பெயர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது கீழே ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆனாக இருந்தீங்கன்னா சன் ஆஃப்னு கொடுத்துக்கோங்க. ஃபீமேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ரிலேட்டிவ் நேம் வந்து அப்பா பெயரோ கணவர் பெயரோ வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு நேராக வந்துட்டு வெரிஃபைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு வந்துடும். அதுக்கடுத்து தான் உங்களுடைய ஏஜ் கேட்பாங்க. உங்களுடைய ஏஜ் டைப் பண்ணிவிட்டு என்ன கம்யூனிட்டி அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறா போல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார்மர் டைப் கேட்பாங்க. ஃபார்மர் டைப் வந்து ஸ்மாலுன்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர் கேட்டகரின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய சொந்த நிலமாக குத்தகை எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. உங்களுடைய சொந்த நிலம் அப்படின்னா ஓனர்னு கொடுத்துங்க. குத்தகை எடுத்துருந்தீங்க அப்படின்னா டெனண்ட்டுன்னு கொடுங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் எந்த மாநிலன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக்கும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கீழே வந்துட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய தெரு பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கீழே பின்கோடு வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஐடி டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து யூஐடின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூஐடின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத வந்து டிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். இதுமாரி சக்ஸஸ் ஆகணும் உங்களுடைய ஆதார் நம்பரு. அதே போல் வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்னு கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்றதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இது வந்துட்டு எந்த பிரான்ச் அப்படின்றத வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு காட்டும். அந்த பிரான்ச் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, பிரான்ச் நேமு. அதுக்கடுத்து தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரும் கேட்டிருப்பாங்க. இங்கே என்ன டைப் பண்ணிங்களோ அதை அப்படியே இங்கேயும் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா கோடு வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்து கிரியேட் யூசர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆன பிறகு மறுபடியும் உங்கள் டீட்டெயில் காட்டும். அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு எந்த பேங்க்கில் இணைஞ்சிருக்கோ அந்த பேங்க் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு ஆட் நியூ பேங்க் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும். ஏற்கனவே வந்து பண்ணவங்களுக்கு வந்து மேலேயே ஷோ ஆகும். அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் மேலேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க ஆட் நியூ பேங்க் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து ஸ்கீம் வந்து அவங்களே செலக்ட் ஆகிருக்கும். பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்ட்டு இருக்கும். சீசன் காரிப்புன்னு இருக்கும். இந்த மாதம் வந்து காரிப் பயிர்களுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ண முடியும். இயர் 2024 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த காரிப் பயிர்களுக்கு 31/7/2024 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லேண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஆட் நியூ லேண்ட் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய லேண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ எந்த வில்லேஜில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதுக்கப்புறம் சப் டிஸ்ட்ரிக்கு தான் உங்களுடைய பிளாக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிர்காவும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிர்கா கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய வில்லேஜ் வந்து காட்டும். அதனால் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் வந்து அதாவது இது வந்து ஆதார் அட்ரஸ் இல்லை, உங்களுடைய லேண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். அந்த ஊரோட பேரை தான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் கிராப்பிங்கான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஏக்கரில் வந்துட்டு நெல் பயிர் ஏதாவது நீங்கள் கலந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் கிராப்பிங்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே பயிராக போட்டிருந்தீங்க அப்படின்னா நோன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கிராப்னு கேட்டிருப்பாங்க. செலக்ட் கிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பயிர் போட்டிங்களோ அந்த பயிரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். காரிப் பயிர்களுக்கு பேடி 1ன்னு செலக்ட் பண்ணணும். ராபி பருவத்துக்கு தான் பேடி 2ன்னு செலக்ட் பண்ணுற போல இருக்கும். ராபி பருவம் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து காரிப் பருவம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பேடி 1ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து தான் ஷோயிங் டேட்டுன்னு கேட்பாங்க. ஷோயிங் டேட்டுன்றது வந்து அடங்கல் இப்போ நீங்கள் எப்போ விஓ கிட்ட வாங்குனீங்களோ அந்த டேட்டு தான் வந்து ஷோயிங் டேட்டாக நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். விஓ வந்து அடங்கலில் டேட்டுக்கு போட்டிருப்பாங்க, அந்த டேட்டை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சர்வே நம்பர்னு கேட்டிருப்பாங்க. ஆன்லைன் பட்டா எடுத்து அதில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வந்து அந்த ஆன்லைன் பட்டா எடுத்து அதில் இருக்க சர்வே நம்பர் போட்டு அதுக்கப்புறமா சப்டிவிஷன் நம்பரும் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இன்சூர்டு ஏரியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் நஞ்சையில் வந்து நீங்கள் எத்தனை சென்ட் வந்து நீங்கள் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து ஏர்ஸில் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஏர்ஸில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுமாரி வந்துட்டு ஆன்லைன் பட்டா இந்தமாரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சையில் இருக்கிறத மட்டும் என்ட்ரு பண்ணிக்கலாம். 0- அதுக்கப்புறம் 2 ஸ்தானம் இருக்கும், 11.50 அதுமாரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே டைப் பண்ணும்போது 0.11 அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து ஐஃபோனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தானம் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது 0.025 அப்படின்றத வந்து இந்தமாரி டைப் பண்ணிக்கணும். நீங்கள் இது போல் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் அதிகமாகும். கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆடுன்னு இருக்கும், அந்த ஆடுன்றதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து கீழே வந்து ஒவ்வொன்றா ஆட் ஆகும். இதுமாரி வந்துட்டு உங்கள் பட்டாவில் எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அத்தனை சர்வே நம்பருக்கும் நீங்கள் வந்துட்டு இதுமாரி நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ மொத்தமாக இதுமாரி ஆட் ஆன பிறகு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்புக்கில் சூஸ் ஃபைல் கொடுத்து பேங்க் பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்லோடுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆன மாதிரி கணக்காகும். இதுமாரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாஸ்புக் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்ட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இந்தமாரி டிக்கு வரணும். அதனால் வந்துட்டு இந்த சூஸ் ஃபைல் மட்டும் கொடுத்து அப்படியே விட்டுறாதீங்க. பக்கத்தில் அதுக்கு நேரம் அப்லோடுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே போல் வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல லேண்ட் ரெக்கார்ட்ஸுன்றதை வந்து பட்டா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதையும் அது கொடுத்துட்டு அதே போல் வந்து அப்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஷோயிங் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஷோயிங் சர்டிஃபிகேட்டுன்றது வந்து அடங்கல் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதனால் வந்துட்டு அடங்கல் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு 3மே வந்து சக்ஸஸ்ன்னு வரணும். வந்துச்சான்னு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இதுமாரி ஃபார்மர் டீட்டெயில் வந்து காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடில் பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் எந்த பிரான்ச்சு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய கிராப் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபார்மர் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும், அது வந்து உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல டோட்டல் ஏரியா இன்சூர்டு வந்து எவ்வளோ ஏர்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து ஏர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போட்டது வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து டோட்டல் சம் இன்சூர்டுன்றது வந்து அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட் பேஜ் போகும். இந்த பேமெண்ட் பேஜில் நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த பேமெண்ட் வசதியோ அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் யூபிஐன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங்கோ கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ண பிறகு உங்களுடைய ரிசிப்ட் வந்து இந்தமாரி தான் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசிப்ட் நம்பர் இங்கே இதில் மேலே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பெய்டுன்னு வந்துடும். இது வந்து வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பார் கோடும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இதுமாரி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பாலிசி ரெசிப்ட் அப்படின்ட்டு இருக்கும். உங்களுடைய பாலிசி ரெசிப்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் பயிர் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சிஎஸ்ஐடி இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணலாம் இதுமாரி ஆன்லைனில்.